வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோட்டிங், இந்த ட்ரை ஃபிலிம் திக்னஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி மெஷர் பண்ணுறது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அந்த கோட்டிங் திக்னஸுக்கு இது 2 டைப் இருக்குது, மேக்னெட்டிக் டைப் அண்ட் நான் மேக்னெட்டிக் டைப். ஸோ பேஸ்ட் அந்த மெட்டீரியல் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்பன் ஸ்டீல்லாம் வந்து மேக்னெட்டிக் டைப். ஸோ அந்த மேக்னெட்டிக் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நம்ம வந்து மேக்னெட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நம்ம வந்து நான் மேக்னெட்டிக் டைப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா பொசி டெக்டர். ஓகேங்களா. இது வந்து சாம்பிள்ஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் எப்போவுமே. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ மைக்ரான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 72.51 மைக்ரான், இங்கே வந்து 256.02 மைக்ரான், இங்கே வந்து 1502.94 மைக்ரான். ஸோ பிஎஸ் வந்து ஃபெரஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிப் வந்து மேக்னெட் டைப். இப்போ இது போய் பிடிச்சிக்கும். சரிங்களா. அது பிடிச்சிட்டு எவ்வளோ தூரம் வந்து இந்த மேக்னெட் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும். அதை தான் மெஷர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து காட்டும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெரஸ் பேஸில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. இங்கே வச்சுக்கலாம். அதில் கோட்டிங்கே இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு கம்மியாக தான் காட்டும். ஓகேவா. கரெக்டாக வச்சோம்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டும். அடுத்து வந்து 72.51. ஓகேவா. அடுத்து வந்து 256.02. அடுத்து பார்த்தீங்கன்னா 1502.94. இப்போ வந்து இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மிஷினை வச்சு நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரை ஃபிலிம் திக்னஸ். ஸோ எவ்வளோ தூரம் கோட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபிலிமும், அதாவது திக்னஸை தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரை ஃபிலிம் திக்னஸ். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இன்னைக்கு எடுத்து போய் அந்த மெட்டீரியல் வந்து கார்பன் ஸ்டீல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிஎம் A105N, இதுதான் வந்து இந்த மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் வந்து செக் பண்ண போகிறேன். இதோட திக்னஸ் உங்களுக்கு வந்து மினிமம் அந்த கோட்டிங் திக்னஸ் வந்து 300 மைக்ரான். ஸோ 300 மைக்ரான் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் செக் பண்ணும்போது 300 மைக்ரானுக்கு மேலே காட்டணும். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 30% அலோவ் பண்ணலாம். சரிங்களா. 30% அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா, இந்த ஏரியா, அதுக்கப்புறம் இந்த ஏரியா. ஓகேங்களா. அடுத்து இந்த ஏரியா. ஸோ ஆப்போசிட்டில் செக் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கணும். சரிங்களா. ஸோ அதனால தான் ஆப்போசிட் செக் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்க வைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், see you, bye.